குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகையையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. குடியரசுத் தலைவர் இன்று மாலை 4:30 மணி அளவில் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாத திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்ய உள்ளார். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடந்த 3 நாட்களாக தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 10வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு 45 மாணவ மாணவிகளுக்கு தங்க பதக்கங்களும் அதே போன்று மொத்தம் 1010 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களும் வழங்கினார். அதை தொடர்ந்து மாணவர்களுக்கு உரையாற்றினார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருச்சி கொள்ளிடம் ஆற்றங்கரையை இருக்கக்கூடிய ஏற்கனவே அமைக்கப்பட்டு இருந்த அந்த எலிப்பெரும்ப மைதானத்தை வந்து இறங்குகிறார். அங்கிருந்து போலீஸ் பாதுகாப்புடன் சாலை மார்க்கமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாத திருக்கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வருகை தரவுள்ள அந்த குடியரசுத் தலைவர் வருகை தரவுள்ள அந்த பகுதி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஸ்ரீரங்கம் ரங்கநாத திருக்கோவில் முழுவதும் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு இந்த கோவிலில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. சந்தேகப்படும் நபர்கள் யாராவது இருந்தால் உடனடியாக அவர்களை அழைத்து விசாரணையும் காவல்துறை செய்து வருகிறார்கள். இன்று சரியாக மாலை 4 மணி அளவில் இங்க ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த எலிப்படு மைதானத்திற்கு குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து இறங்குவார். அங்கிருந்து நேரடியாக 5:35 மணி அளவில் ஸ்ரீரங்கநாத திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்வார். முதலாவதாக அவரை வரவேற்பதற்காக இந்த கோயிலுடைய பக்தர்கள் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள். அதன் பின்பு இந்த கோவில் இருக்கக்கூடிய ஆண்டாள் யானைக்கு குடியரசுத் தலைவர் அவர்கள் உணவளிக்க உள்ளார். அதன் பிறகு கருட சேவை, அதாவது கருடன் அவர்கள் சன்னதிக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளார். அது தொடர்ந்து மூலவர் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் செய்த பிறகு தாயார் சன்னதி சென்று தரிசனம் செய்வார். அதே போன்று ராமாஜனம் சன்னதிக்கும் சென்று தரிசனம் செய்ய உள்ளார். அதன் பிறகு இங்கிருந்து மீண்டும் ஹெலிகாப்டர் மூலமாக திருச்சி விமான நிலையம் செல்கிறார். அங்கிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். ஆகையால் குடியரசுத் தலைவர் வருகையை ஒட்டி ஸ்ரீரங்கம் ரங்கநாத திருக்கோவில் அந்த எங்கரங்கா கோபுரம் அருகே இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளது. குடியரசு வருகைகள் இந்த முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை ஈடுபட்டுள்ளதாக அதிகாரத்திற்கு தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இன்று மதியம் 1 மணியிலிருந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாத திருக்கோவிலுக்கு பக்தர்கள் சென்று சாமி தரிசனம் செய்வதற்கான தடைகள் விதிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் அவர்கள் சாமி தரிசனம் செய்து முடித்த பிறகே மற்ற பொதுமக்கள் செல்வதற்கான வழிவகையும் காவல் தரப்பில் தற்போது செய்யப்பட்டு வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி தீபன்.